இன்றைக்கு வந்து நாங்க இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இஸ்ரேல் ஈரான்ல தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற விஷயம் தொடர்பா தான் இந்த வீடியோல வந்து நாங்க பார்க்க போறோம். இதற்கு முதல்ல வந்து நாங்க போட்ட வீடியோல வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எதற்காக ஆரம்பிச்சது, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்குரிய தொடக்க காரணம் என்ன, இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி அந்த விஷயங்கள் வந்து இதற்கு முதல்ல போட்ட வீடியோ வந்து நாங்க போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்க. இந்த வீடியோல வந்து நாங்க என்ன விஷயம் கேட்க போறோம்னு சொன்னா, தற்பொழுது இந்த இஸ்ரேல் ஈரான் இடையில வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து போய்கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். நாங்க எல்லாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் அங்க நடந்து கொண்டிருக்குது. இஸ்ரேல் தரப்புல வந்து இன்னும் மோசமான சில முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. என்ன விஷயம்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய ராணுவ அதிகாரிகள் வந்து தற்பொழுது ஒரு விஷயத்தை வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி வந்து யாருக்கானன்னு சொன்னா, ஈரானினுடைய மக்களுக்கான செய்தி. அதாவது ஈரானுடைய மக்களுக்கு வந்து அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஈரான்ல இருக்கிற ராணுவ தளங்கள், ராணுவ ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற இடங்கள், அந்த இடங்களுக்கு உதவி செய்கின்ற மற்ற மற்ற நிறுவனங்கள் இருக்கிற இடங்கள், அதுகளுக்கு பக்கத்துல எல்லாம் நீங்க இருப்பீங்களா இருந்தா அங்க இருந்து வெளியால போங்க. நாங்க மறு அறிவித்தல் தந்த பிறகு அந்த இடத்துக்கு கிட்ட வந்து திரும்ப இருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ராணுவ ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள், களஞ்சிய சாலைகள், அந்த களஞ்சிய சாலைகள், தொழிற்சாலைகள் உதவி செய்கிற நிறுவனங்கள், ராணுவ தளங்கள், இதுகளுக்கு பக்கத்துல எல்லாம் இந்த ஈரான் மக்கள் இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியால போங்கன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, நாங்க வந்து அந்த ராணுவ தளங்கள், அந்த ராணுவ ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிற இடங்கள், தொழிற்சாலைகள், களஞ்சிய சாலைகள் எல்லாத்தையும் தாக்க போறோம், அழிக்க போறோம்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல வந்து வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை பார்த்தோம்னு சொன்னா, ஈரானினுடைய அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற இடங்கள் என்று சொல்லப்பட்ட இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, இதை விட ஒரு படி மேல போய் ஈரானினுடைய அணு ஆயுதம் தொடர்பான 9 மூத்த விஞ்ஞானிகளை வந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரானினுடைய ஏர்போர்ஸ்ல இருந்த முக்கியமான அதிகாரிகள், முக்கியமான தளபதிகள் எல்லாரையும் கொண்டிருக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் வந்து இஸ்ரேல் கடந்த ஒரு சில நாட்களுக்குள்ள மட்டுமே செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா வந்து ஈரான் நிறைய ஏவுகணைகளை வந்து இஸ்ரேல் மீது அனுப்பியிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா, இஸ்ரேல் தரப்புல வந்து 10 பேர் வந்து 10 பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டதாக தற்பொழுது செய்தி வெளிவந்திருக்கின்றது. இஸ்ரேல் தரப்புல 10 பேர் மட்டுமே கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலின் முக்கியமான இடங்கள் மீதெல்லாம் ஈரான் வந்து ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க. இப்ப இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஈரான்ல இருக்கிற இந்த மக்கள் எல்லாரும் வந்து ஈரான்ல இந்த ராணுவ இடங்கள், ராணுவ தளங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மக்கள் எல்லாரும் உடனடியாக வெளியால போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா, இந்த மாதிரி இஸ்ரேல் ஈரான் கடையில வந்து இப்படி போர் உக்கிரம் அடைஞ்சு கொண்டிருக்கிற இந்த டைம்ல மிச்ச உலக நாடுகள், மிச்ச நாடுகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சீனாவை பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. சீனா ஈரான் பக்கம் நிற்கிறாங்க. ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை வந்து சீனா கொடுத்து உதவியதாக செய்திகள் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாம பிரான்ஸை பார்த்தோம்னு சொன்னா, பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதியோட தொலைபேசி மூலம் உரையாடி இருக்கிறார். கொஞ்சம் அமைதியாக சொல்லியிருக்கிற இந்த பிரச்சனை வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க சொல்லியிருக்கிறார். துருக்கி ஜனாதிபதி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, துருக்கியும் வந்து ஈரான் பக்கம் தான் நிக்கிறாங்க. துருக்கியும் சீனா வந்து ஈரான் பக்கமே வந்து 100க்கு 100 வீதம் நிக்கிறாங்க. துருக்கி ஜனாதிபதி என்ன சொல்லிருக்காருன்னு சொன்னா, ஈரானுக்கு வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. அதே நேரத்துல வந்து இஸ்ரேல் மீது அவங்க வந்து தங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்று சொல்லி துருக்கி தரப்புல வந்து துருக்கி ஜனாதிபதி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ரஷ்யா பார்த்தோம்னு சொன்னா, ரஷ்யா இந்த விஷயத்துல தலையிட்டு 2 நாடுகளையும் வந்து அமைதியாக சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கலாம்னு சொல்லி ரஷ்யா தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி பெரிய நாடுகள் ஈரானுக்கு வந்து சீனாவும் துருக்கியும் வந்து ஓப்பனாவே 100க்கு 100 இது வந்து தாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடு வந்து நடுநிலையில நிற்கிறாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னா, அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னா, இந்த இஸ்ரேலானது ஈரான் மீது நடத்திய இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க. ஈரான் ஒருவேளை அமெரிக்காவோட பக்கம் திரும்பமாக இருந்தால் அமெரிக்கா தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் என்று சொல்லி அமெரிக்கா தரப்புல ஈரானை எச்சரிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, ட்ரம்புக்கு நன்றி சொல்லியிருக்கு. அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்ததுக்காக ட்ரம்புக்கு வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து நன்றி சொல்லிருக்கு. இந்த விஷயத்திலே வந்து உங்களுக்கு தெரியுது அமெரிக்கா யார்கிட்ட பக்கம் நிற்கிறாங்கன்னு சொல்லி. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நன்றி சொல்லாட்டி கூட எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரான்ட எண்ணெய் வயல்கள் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இதனால வந்து பார்த்தோம்னு சொன்னா,
உலகத்துல எரிபொருளுக்கு விலை உயர்வதற்கு நிறையவே சந்தர்ப்பங்களும் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நிறையவே சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஓமானில் நடைபெற இருந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வந்து உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருக்குது. அதாவது இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கினதால அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடைபெற இருந்த இந்த அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உடனடியாக நிப்பாட்டப்பட்டிருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய ராணுவம் ஈரான்ட 400க்கும் மேற்பட்ட இடங்களை வந்து இலக்கு வைத்து தாக்கியதாகவும் 20க்கும் மேற்பட்ட மூத்த தளபதிகள் ஈரான்ட மூத்த தளபதிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா, ஈரான்ட 400க்கும் மேற்பட்ட தளங்களை வந்து தாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து தற்பொழுது ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோல வந்து அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஈரான்ல இருக்கிற முக்கியமான ராணுவ தளங்கள், முக்கியமான பதுங்கு குழிகள், முக்கியமான உயர்மட்ட அதிகாரிகள் பதுங்கி இருக்கிற இடங்கள், இந்த மாதிரியான இடங்களை எல்லாம் வந்து மார்க் பண்ணி ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஈரானை வந்து தாங்க எல்லா பக்கத்துல இருந்தும் பார்ப்பதாகவும், ஈரானுக்குள்ளே வந்து நிறைய உளவாளிகளை வைத்து ஈரான்ல என்னென்ன இடங்கள்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் வந்து இஸ்ரேல் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த தரவுகளை தான் போட்டோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோல தான் அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஈரானுடைய இந்த இடங்களை வந்து தாங்க தாக்குதல் நடத்தி அழிக்க போவதாக வந்து இஸ்ரேல் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதுல பார்த்தோம்னு சொன்னா, இனி வரும் நாட்கள்ல வந்து இந்த போரானது இன்னும் முக்கியமாக நடைபெற இருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் தரப்புல ஈரான் மீது அதிகப்படியான தாக்குதல் நடத்துறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய இந்த தாக்குதல்ல இதுவரைக்கும் 78 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வெளியாகின்றது. ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தின தாக்குதல்ல வந்து 10 பேர் வந்து கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து வெளியாகின்றன. அது மட்டுமல்ல, ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதல்ல இஸ்ரேலில் இருந்த 2 இலங்கை பெண்களும் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவினால் தெஹ்ரான் எரியும் என்று சொல்லி ஈரானை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் வந்து எச்சரித்திருக்கிறார். இப்ப பார்த்தோம்னு சொன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் போர் வந்து ஒரு சில நாட்கள்ல முடியும் என்று சொல்லி கூறப்பட்ட இந்த போரானது தற்பொழுது நடைபெறுகின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்க வந்து பல நாட்களுக்கு நீடிக்க போற போராகவும் மிகப்பெரிய போராகவும் படிக்கிறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா தரப்புல வந்து 2 நாடையும் வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. 2 நாடும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி 2 நாடும் வந்து இதோட போரை முடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல வந்து சொல்லப்படுகின்றது. ஆனா இந்த இஸ்ரேல் ஈரானை பார்த்தோம்னு சொன்னா 2 நாடும் பேச்சுவார்த்தைக்கு போறதாக இல்ல. 2 நாடும் வந்து நாளுக்கு நாள் வந்து அவங்களுடைய தாக்குதல் வந்து அதிகரித்து கொண்டே போறாங்க. 2 நாடுலயும் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அங்க இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் தான். எந்த நாட்டிலையும் வந்து நடைபெறுகின்ற போர்ல வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுறது வந்து அந்த நாட்டில் இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் தான். இன்னைக்கு இந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து வச்சிருந்தேன். இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.